ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவையிலே 23வது பாசுரத்திலே ஆண்டாள் கண்ணனம்பெருமான் நடந்து எழுந்தருளும்படியான அவனுடைய நடையழகினை அனுபவித்து மேலே அவன் தன்னுடைய சீரிய சிங்காசனத்திலே எழுந்தருளியிருக்கிற இருப்பையும் அனுசந்திக்கிறாள். அவ்வெம்பெருமானுடைய நடையழகானது எவ்வாறு அமைந்திருக்கிறது? மாரி மலைமுழெஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே என்ன அருள் செய்திருக்கிறாள் ஆண்டாள். எம்பெருமானுடைய அந்த நடையானது சிம்மகதியாக இருக்கிறது. ஒரு சிம்மமானது தன்னுடைய குகையிலிருந்து விழித்து எழுந்து கொண்டு இதர மிருகங்களெல்லாம் தன்னுடைய வீரத்தின் முன்பே மண்ணுண்ணும்படியான வீரத்தை உடையதான் அந்த சிம்மம். அது எவ்வாறு கம்பீரமாக நடந்து வருமோ அதுபோல இருக்கிறது என்ன ஆண்டாள் அனுபவித்தாள். இதை கேட்டான் கண்ணபிரான். இப்படி சிம்மம் போல நடந்து வருகிறேன் என்ன சொல்லுகிறார்களே, அப்ப அவளை பார்த்து கேட்டானாம், என்ன சிம்மம் போல நடந்து வரேன்னு சொல்றீங்களே, சிம்மம் மாதிரி தான் இருக்கேனா நான் அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா எம்பெருமானோ சர்வஸ்மாத் பரன், எல்லாவற்றை காட்டிலும் மேம்பட்டவன், தன்னாலே படைக்கப்பட்ட வஸ்துக்கள் அத்தனைய காட்டிலும் மேம்பட்டவன் அல்லவா. அப்படிப்பட்டவனான எம்பெருமான போய் ஏதோ ஒரு சாமானிய வஸ்துவோட ஒப்பிட்டு சொல்லலாமோ? ஆனாலும் ஆண்டாள் சொல்லியிருக்கிறாள், நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள், இன்னளவும் நாமும் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கோம்? இதுக்கு மாத்திரம் கிடையாது, இதுக்கு முன்னமேயே முகில்வண்ணன் மணிவண்ணன் இப்படிப்பட்ட திருநாமங்களை அனுபவிக்கிற போது மேகத்தை ஒத்தவன் எம்பெருமான், ரத்னத்தை ஒத்தவன் எம்பெருமான், இப்படியெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோமே. இவைகள்லாம் எம்பெருமானால படைக்கப்பட்டிருக்கிற வஸ்துக்கள் தானே. அப்போ இவைகளை போல எம்பெருமான் இருக்கிறான் என்று சொல்லுவது எம்பெருமானுக்கு ஒரு தாழ்ச்சி என்ன கொடுக்கும் அப்படின்னா, அது எம்பெருமானுக்கு தாழ்ச்சி கிடையாது, நம்முடைய தாழ்ச்சி. ஏன்னா எம்பெருமானை பத்தி பேச வேணும்னு நாம் எதற்காக பேசுகிறோம்? நம்முடைய வாக்கானது அது நான் படைத்த பயனை பெற வேணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ நம்முடைய ஸ்வரூபம் நிறம் பெறுவதற்காக எம்பெருமானை பத்தி பேச புகுந்தால் அவனுடைய பெருமையானது நம்மாலே பேசி முடிக்க போகாது. ஆனாலும் நம்முடைய ஸ்வரூபம் நிறம் பெறுவதற்காக ஏதோ நமக்கு தெரிந்த சில விஷயங்களை பேசுகிறோம். அப்படி பேசக்கூடிய காலத்திலே நாம் எத்தை பார்த்து பழகி இருக்கிறோமோ, நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டின விஷயம் எதுவோ அதை அடியொத்தி பேசுகிறோம். அப்ப நாம் என்ன பண்ண வேணும்? எம்பெருமான குறித்து பேச வேணும், நம்முடைய ஸ்வரூபம் நிறம் பெறுவதற்காக. பேசின பிற்பாடு ஏதோ சில உலகிலே காணக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் எம்பெருமானுக்கு உவமையாக எடுத்து சொன்னோமே அப்படின்னு வருந்தவும் வேணும். நம்மால முடிஞ்சது அதுதான். அப்படி எம்பெருமான சிம்மத்தை போலே அப்படின்னு ஆண்டாள் சிம்மகதியிலே நடந்து எழுந்துருள வேணும்னு பிரார்த்திக்கிற போது, சிங்கம் மாதிரி தான் நான் இருக்கேனா அப்படின்னு கண்ணன் பெருமான் கேட்கிறான். அப்படி அந்த சிங்கம்ங்கிறது எல்லாரும் ஒரு உயர்த்தியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இது ஒரு காம்பீரியத்துக்காக சொல்ற விஷயம். இப்படி கண்ணனும் தானும் இப்படி கேட்ட உடனே ஆண்டாள் உடனே சொல்லுகிறாள், எம்பெருமானே உன்னுடைய காம்பீரியத்தை அடியொத்தி சொன்ன வார்த்தை தான் இது. நீ இப்படி கம்பீரமாக வருகிறாய். இப்ப கடலும் கம்பீரம்னு சொல்லுகிறோம், ஏன்னா அது ஆழங்காண முடியாத ஒரு விஷயம். ஒரு சிம்மத்தினுடைய மனசும் ஆழங்காண முடியாது, அது என்ன நினைக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாதோ இல்லையோ. அப்படிப்பட்ட காம்பீரியத்தை சொன்னோமே ஒழிய அடுத்ததுதான் சொல்லுகிறாள், நீ பூவை பூவண்ணா. இப்பாசுரத்திலே எம்பெருமானுடைய திருநாமமாக நாம் அனுபவிப்பது இதுதான், பூவை பூவண்ணா. பூவை பூ, காயாம்பூன் அந்த புஷ்பத்துக்கு பேர். காய மலர் நிறவா காயாம்பூ வண்ணங்கொண்டாய். இப்படியெல்லாம் யசோதிதானும் கண்ணனை அடைப்பதாக பெரியாழ்வார் தம்முடைய திருமொழியிலே அருள் செய்கிறாரே. அப்படி காயாம்பூ அது ஒரு நீல நிறத்தோட கூடின ஒரு புஷ்பம், அத போன நிறத்தை உடையவனாச்சே நீ. அப்போ என்னதான் உன்னுடைய காம்பீரியத்தை பார்த்து நீ சிம்மம் போலே நடந்து எழுந்துட வேணும் என்ன உன்னை கேட்டாலும், அந்த காயாம்பூன்னு சொல்லக்கூடிய புஷ்பத்தினுடைய அந்த ஒரு அழகு, அந்த திருமேனி அழகு, அது ஒரு சிங்கத்துக்கு வருமோ? வராதோ இல்லையோ. அது உன்னுடைய காம்பீரியத்துக்காக சொன்னோமே ஒழிய வடிவழகிலே உன்னை ஒத்ததாக ஒரு சிங்கமாகுவது ஆகுமோ? இது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம், இந்த காயாம்பூதானும் இப்ப முன்னமே சொன்னா போலே உலகிலே நாம் காணக்கூடிய ஒரு வஸ்துவை பார்த்து அதை பார்த்து இதை சொன்ன வார்த்தை என்னதானே கொள்ள வேண்டுமே ஒழிய. அப்ப காயாம்பூவானது எப்போது உன்னுடைய திருமேனி அழகுக்கு உவமையாக ஆகுமோ
அப்போதுதான் இந்த சிங்கமும் உன்னுடைய காம்பீரியத்துக்கு உவமையாக ஆகும் அப்படின்னு ஆண்டாளுடைய திருவுள்ளம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்கமும் எம்பெருமானுடைய காம்பீரியத்துக்கு உவமையாகாது, காயாம்பூவும் எம்பெருமானுடைய வடிவழகுக்கு உவமையாகாது. இப்ப எம்பெருமானுடைய வடிவழகையும் காம்பீரியத்தையும் மற்றும் என்னென்ன திருக்கல்யாண குணங்கள் உண்டோ எல்லாவற்றையும் நம்முடைய சிற்றறிவு கெட்டின அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி இது போல எம்பெருமான் என்று நம்முடைய ஞான குறைவினால சொல்லிக்கலாமே தவிர எம்பெருமான் அப்படித்தான் அப்படின்னு நம்மாலே நிர்ணயித்து சொல்ல முடியாது. அப்போ எம்பெருமானுடைய காம்பீரியத்தை காட்டிலும் அவனுடைய வடிவழகு மிகச் சிறந்ததாகும். அந்த வடிவழகத்தானும் எந்த விதமான உலகத்துல காணக்கூடிய பதார்த்தங்களை கொண்டும் நம்மாலே சொல்லி பேசி தலை கட்ட முடியாது. ஆகையினாலே இந்த பூவை பூவண்ணா, இந்த காயாம்பூன்னு சொல்லக்கூடிய அந்த புஷ்பத்தை போன்னு இருக்கிற எம்பெருமானே, உன்னுடைய வடிவழகு அந்த சிம்மத்துக்கு வருமோ என்று ஒரே பாசுரத்திலேயே அவ்வெம்பெருமானுடைய நடையழகையும் அவ்வெம்பெருமானுடைய வடிவழகையும் ஆண்டாள் அனுபவிக்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.